வணக்கம் மக்களே. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. திமுக போட்டியிடுகின்ற தொகுதிகள் எத்தனை? கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தொகுதிகள் எத்தனை? கிட்டத்தட்ட கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுக குறைவான இடங்களிலேயே போட்டியிடுகிறது. இது திமுக எடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ரிஸ்க். ஸ்டாலின் அவர்கள் இதுவரை அல்லாத ஒரு ரிஸ்கை இந்த தேர்தலில் எடுக்க உள்ளார். அதாவது கிட்டத்தட்ட 20ற்கு மேற்பட்ட கட்சிகளுடன் மெகா கூட்டணியை ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தக்க வைத்து கூட்டணியை உறுதி செய்துள்ளார். அதிலும் குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் 17 தொகுதிகளில் குறைவாக போட்டியிட திமுக முடிவுகளை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் கிட்டத்தட்ட மெகா ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் கலைஞரால் செய்ய முடியாததை ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டிவிட்டார் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக மாறிவிடுவார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளை கொடுத்துள்ளார். சிபிஐ கட்சிக்கு 5 தொகுதிகளும், மதிமுக கட்சிக்கு 4 தொகுதிகளும், மாமக, ஐயுஎம்எல், கோமதேக கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. விசிக, சிபிஎம், தேமுதிக, மக்கள் நீதி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. அதிக கட்சிகள் இருப்பதால் கடந்த முறையை விட குறைவான தொகுதிகளை பெற்று திமுக தலைமை வலியுறுத்தி வருகிறது. இதற்கு விசிக, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் தங்களின் வருத்தங்களை நேரடியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். கூடுதல் தொகுதி இல்லை என்பதால் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. ஆனாலும் கூட திமுக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட எப்படியும் திமுக இந்த முறை 159 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட முடிவு செய்துள்ளது. கடந்த முறை 14 தொகுதிகள் குறைவாகவே இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எப்படியும் கூட்டணி கட்சிகளின் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாகவே கூட்டணி கட்சிகள் முடிவுகளை மேற்கொள்வார்கள். நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக கூடிய வாய்ப்பை உறுதி செய்யும். 2வது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கலாமா வேண்டாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.